இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. நிறைய தோழிகள் கேட்டிருந்தாங்க. ஷேப் வந்து மாசமாக இருக்கும்போது போட்ட ப்ளவுஸு, அதுக்கப்புறமா ரொம்ப கொடன்னு இருக்குங்க ஃப்ரண்ட்டில், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து அதாவது தோற்றத்தை பொறுத்து நம்ம செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது மாதிரி ஷேப் வந்து நல்ல பெருசாக பிடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு ரொம்பவே அந்த இடம் வந்து பெருசாக ஆகிருக்கும். அதாவது துணி வந்து ரொம்ப கொடன்னு ஆகிட்டுருக்கோம். இப்போ இதுக்கு நாம் வேறு எங்கேயுமே பண்ணக்கூடாது. இது வந்து ஒரே ஒரு மிஸ்டேக்கு, ஷேப்புடைய இந்த பாகம்தான் உங்களுக்கு மற்ற எல்லா இடத்தையுமே விரிவடைச்சி கொடுக்கும். அப்போ அதை நம்ம குறைச்சோம்னாலே மற்ற எல்லாமே குறைஞ்சிரும். அது கொஞ்சம் பெரிய வேலை தான், ஆனாலும் நல்ல ப்ளவுஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை இப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதில் சைடு, அதாவது இந்த ஷேப் இருக்குது இல்லைங்களா, இந்த சைடை நீங்கள் கொஞ்சம் பிரிச்சுக்கணும். அதாவது இந்த கட்சோலி வரைக்கும் இதை நான் பிரித்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த கட்சோலி பட்டையை நான் இந்த முதுகில் இருக்கிற கொஞ்சம் வரைக்கும் பிரிச்சிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த ஷேப்பு வரைக்கும் நமக்கு இந்த டாட் பிடிச்சோம் இல்லையா, இந்த டாட் பிடிச்ச இடத்துக்கு வரைக்குமே கொஞ்சம் பிரிச்சிருக்கேன். இப்போ நாம் இந்த ஷேப்பை மட்டும் குறைக்கணும். இது வந்து அவங்க ஆக்சுவலாக எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்துப்போம். அவங்களுக்கு இப்போ தோற்றத்தை நேரில் பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்ப்போம். சரியா? கிட்டத்தட்ட 1.25 தாண்டி இருக்குது. அவ்வளோ வந்து வேண்டாம். இப்போ அவங்களுக்கு அவ்வளோ தேவைப்படலை, 1.25 வச்சா போதும். நீங்கள் வந்து கொஞ்சம் தோற்றத்தை பார்த்து தான் இந்த விஷயத்தை சரி செய்யணும். நாம் வெறும் இந்த கீழ்பாகத்தை மட்டும் குறைச்சா போதும். நமக்கு இந்த மேலே எண்டிங் பாயிண்ட்டு அதே தான் இருக்கணும். சரிங்களா? இந்த இடத்த மட்டும் நம்ம குறைச்சா போதும். இப்போ நம்ம இந்த அதிகப்படியாக இருக்கிற அந்த முன்னாடி இருந்த தையலை பிரிக்கிறோம். இந்த ஒரு விஷயம் செஞ்சாலே போதுங்க, வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படாது. ரொம்பவே கொடன்னு போட்டால் அது நல்லாவே இருக்காது, அவங்களுக்கு அது ஒரு சங்கடத்தை கொடுக்கும். அதனால் நல்ல ப்ளவுஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலே போதும். இதனால் வந்து உங்களுக்கு வேறு எந்த ஒரு விஷயமும் மாறுபடாது. சரிங்களா? இப்போ நாம் வழக்கமாக எப்பவும் போல் கட்சோலி எப்படி தைப்போமோ அதே மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ நம்ம அதை பிரித்ததால் நம்ம இப்படி வச்சு தான் தைக்க முடியும். சரிங்களா? அதாவது நம்ம இப்படி இதை ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த இடத்த மடித்து அது மேலேயே வச்சு தைச்சிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 தடவை ஸ்டிச் பண்ணிக்கணும். நமக்கு இந்த இடமெல்லாம் பிரித்தாதான் அந்த மாதிரிலாம் சரியாக செய்ய முடியும். அதனால் நீங்கள் எதுவும் பிரிக்க வேண்டாம். அதெல்லாம் நீங்கள் இப்படியே தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த பாடி துணி எக்ஸஸாக வெளியே வருது பாருங்கள். கட்சோலி பட்டை அதே அளவுலேயே தான் நிற்கிது. ஆனால் இது நம்ம அந்த பிரித்ததுனால இந்த இடம் மட்டும் அதிகமாக வளர்ந்து வருது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு இன்ச்சு கிட்டக்க குறைச்சிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல நீங்கள் இன்னமும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த துணி எக்ஸஸ் ஆகிருக்கு.
ஓகேவா? இப்போ இந்த எக்ஸஸ் ஆகிருக்கிற துணியை நீங்கள் எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆம் ஹோல் கிட்ட கூட பிரிச்சுக்கோங்க. பிரித்து அதை சரியாக இப்படி வச்சுருங்க. ஓகேவா? அதாவது நம்ம வழக்கமாக வைக்கிற மாதிரி இது ரெண்டுமே பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஈவனாக இங்கே வர மாதிரி நமக்கு தேவையில்லாத இந்த எக்ஸஸ் ஆன துணியை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது ஆம் ஹோல் வரைக்கும் பிரிச்சிருக்கேன் இல்லைங்களா? இப்போ இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த துணி அதிகமாக வரும், ஃப்ரண்ட்டு அதிகமாக வரும். அது எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து இந்த ரெண்டையும் தான் சேர்க்க போகிறோம். இடுப்பெல்லாம் அதே அளவு தான் இருக்குது. நமக்கு தேவை ஷேப் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு இவ்வளோ துணி அதிகமாக இருக்குது இல்லைங்களா ஃப்ரண்ட்டில்? இப்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி செய்யணும்னா, நீங்கள் இது நிறைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த ஃப்ரண்ட் பார்ட் அதிகமாக இருக்கும் பொழுது நாம் இந்த ஷேப் இந்த 3 பிடிச்சோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே அதாவது 4வதாக ஒரு ஷேப், இதனுடைய இடைவெளி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இதை ஒரு இடைவெளி விட்டு இது வரைக்கும், சரிங்களா? இங்கே நேராக நம்ம இதை பிடிக்க போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி அங்கேருந்து ஷார்ப்பாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அகலப்படுத்திக்கிட்டே வந்து கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ண போகிற இடத்துல இன்னமும் அகலம் பண்ணாமல் அப்படியே இங்கே முக்கால்வாசி வந்த பிறகு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருங்க. ஏன்னா இந்த இடம் வந்து நம்ம சைடில் ஜாயின் பண்ண போகிற இடம், அதனால் அதில் உங்களுக்கு பெருமளவு வித்தியாசம் வரக்கூடாது. சரியா? இப்போ வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஷேப்பில் அதிகமாக இருக்கிற துணியை இப்போ இதில் வெட்ட போகிறோம். ஓகேவா? சரியா? இந்த இடத்த அதிகமாக இருக்கிற இடத்த வெட்டிடலாம். அதாவது இதுக்கேற்ற மாதிரி கிராஸாக நான் கழிச்சுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கணுமோ அந்த அளவை நீங்கள் பிடிச்சிக்கலாம். இதை நீங்கள் ரொம்ப அதிக அளவில் பிடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டு கூட இந்த முன்னாடி இருக்கிற தையலை பிரிச்சுருங்க. உங்களுக்கு வேறு எந்த இடத்துலையுமே மிஸ்டேக் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஆம் ஹோல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் அங்கெல்லாம் எதையுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. சரியா? இப்போ நம்ம தேவையில்லாத துணியை கழித்து எடுத்துட்டோம். அதாவது எக்ஸஸாக தெரிஞ்ச துணியை நம்ம இந்த பக்கம் எவ்வளோ துணி இங்கே ஷேப்லேருந்து எவ்வளோ வளர்ந்துருந்ததோ அதை இவ்வளோ கிராஸாக நம்ம கட் பண்ணி கழிச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு முன்னாடி இருந்த ஷேப்புக்கும் இப்போ இருந்த ஷேப்புக்கும் வித்தியாசம் பாருங்கள். இந்த கலர் துணி சரியாக தெரியுதான்னு தெரியல. இந்த இடத்துல இப்போ இருக்கிற அவ்வளோ துணியும் இதில் இருக்கிறதையும் பார்த்துக்கலாம். இதில் பெருமளவு குறைஞ்சிருக்கு பாருங்கள். அந்த பஃப்னு இருக்கிற அந்த துணி இதில் குறைவாக இருக்குது, தெரியுதுங்களா? ஆனால் அந்த ஷேப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். ஏன்னா நம்ம மேலெல்லாம் எந்த ஒரு இதுவும் பண்ணலை, கீழே அதிகபட்சமாக இருந்த அளவு மட்டும்தான் நம்ம குறைச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இதே முறையில் நம்ம இந்த பக்கமும் அதே மாதிரி செஞ்சிடணும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு வித்தியாசமும் வராது. சரிங்களா? உங்களுக்கு இடுப்பு லூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் வந்து
டாட்டை பிரிப்பாங்க. டாட்டை ஒருபோதும் பிரிக்கக்கூடாதுங்க. ஏன்னா அதை வந்து நம்ம இது ஜாயின் பண்ணி இருக்கிற அந்த இடமெல்லாம் வெளுத்திருக்கும். உள்ளே இருக்கிற பார்ட்டு வெளுக்காமல் அப்படியே புதுசாக இருக்கும். இது சிந்தட்டிக்ன்றதால இதில் தெரியாது. ஆனாலும் நம்ம அந்த ஷேப் வந்து மாறுபட்டுடும். முதுகு வந்து அழகாக பின்னாடி தெரியுறது. நீங்கள் டாட்ஸை வந்து பிரித்து இடுப்பை எப்போவுமே லூஸ் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் எப்போவுமே லூஸ் பண்ணணும் அப்படின்னும் பொழுது இந்த சைடில் இருக்கிற ஸ்டிச்சஸ் தான் லூஸ் பண்ணணும். வேறு எதையுமே லூஸ் பண்ணக்கூடாதுங்க. சரியா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.